ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான சிறப்பு உதவித்தொகை அப்படிங்கிறதா இருக்கட்டும், ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு, கணவரை இழந்த பெண்களுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்ததா இருக்கட்டும், திரும்பவும் அந்த 5000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை, சிறப்பு உதவித்தொகைகள்லாம் அப்புறம் அடுத்து இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. 60 வருஷம் திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆண்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது விளிம்பு நிலை மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் உதவி பண்ண, நான் என்னுடைய கேள்வி, ஏன் விளிம்பு நிலை மக்கள் இப்படி இருக்காங்க 60 வருஷமா? எப்படி இருக்க முடியும்? ஒரே ஒரு வரியில நேற்று அதை கிளீன் போல்ட் பண்ணாரு விஜய் அவருடைய தஞ்சாவூர் ஸ்பீச்சில். யாரோ ஒரு நண்பர் போட்ட ட்வீட்டை சொன்னாரு, ஸ்டாலின் தொடரட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும் சொன்னாரு. 2 நாளைக்கு முன்னால நம்முடைய நாங்குநேரினாலே இப்போ இன்ஃபேமஸ் ஃபார் கேஸ்ட் வைலன்ஸ். முன்னால ஒரு மாணவனை கையை வெட்டினாங்க, மோட்டார் சைக்கிள்ல போனான்னு குத்தினாங்க. 9 பேர் கொண்ட கும்பல் 2 நாளைக்கு முன்னால ஒரு காலனி தலித்துகள் வாழும் பகுதியில் போய் சரமாரியா வெட்டி 2 பேர் இரட்டை கொலை பேர். இப்ப அதுக்கு இப்போ சமீபத்தில் பார்த்தா மானாமதுரையில் சிவகங்கை மாவட்டத்தில் அதே டைப், அதே மாதிரி தான் 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் போது அடிக்குது, குத்துது, வெட்டுது. இப்போ சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்றதும் விஜய் சொல்றதும் நியாயமான ஒரு விஷயமா தானே. இப்ப நீங்க 8000 கொடுத்துட்டேன், 10,000 கொடுத்துட்டேன், 5000 கொடுத்துட்டேன், அதை வாங்கி வச்சிட்டு இருக்கவன் நிம்மதியா வாழ முடியல, அவன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எத்தனை ஆயிரம் வச்சு என்னங்க பிரயோஜனம்? இங்கே இன்னும் கயிறு கட்டிட்டு இருக்கான் ஜாதிக்கு ஏற்ற மாதிரி தென் மாவட்டங்கள்ல ஸ்கூல்ல. ஆனால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நம்ம சொல்லுவோம், ஏதோ நம்ம தான் வந்த பிறகுதான் படிக்க ஆரம்பிச்ச மாதிரியும் ரொம்ப தவறா போயிட்டு இருக்குங்க. ஸ்டாலின் தொடர்ந்தாருன்னா இதெல்லாம் தொடரும்ன்றதை ஜனங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஊழல், சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதை கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான குற்றம், இது எல்லாமே தொடரும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம். 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். இப்போ ரீசெண்ட்லி ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான சிறப்பு உதவித்தொகை அப்படிங்கிறதா இருக்கட்டும், அண்ட் ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு, கணவரை இழந்த பெண்களுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்ததா இருக்கட்டும், திரும்பவும் அந்த 5000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை, சிறப்பு உதவித்தொகைகள்லாம் அப்புறம் அடுத்து இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. இது திமுகவுக்கு ரொம்ப கை கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்பட்டுட்டு இருக்கு இல்லையா? அது எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வெக்கப்படணும். விளிம்பு நிலை மக்கள் இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில் அப்படின்றதுக்கு நம்ம வெக்கப்படணும். ஏன் தெரியுமா? இட்ஸ் எ ஃபேக்ட், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் 60 வருஷம் நீங்கள் தானேப்பா ஆண்டு இருக்கிறீங்க, மாறி மாறி ஆண்டு இருக்கீங்க. 60 வருஷம் திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆண்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது விளிம்பு நிலை மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் உதவி பண்ண, நான் என்னுடைய கேள்வி, ஏன் விளிம்பு நிலை மக்கள் இப்படி இருக்காங்க 60 வருஷமா? எப்படி இருக்க முடியும்? அப்போ இது கோளாறு இல்லை, அடிப்படை கோளாறு. அவனை அப்படியே ஏழ்மையில் வச்சுட்டு, விளிம்பு நிலையில் வச்சுட்டு, அவனுக்கு நான் 1000 போட்டேன், 2000, அதுவும் தேர்தல் வரும்போது, இது ஒரு நல்ல ஆட்சிக்கு அடையாளமா? நல்ல அரசுக்கு அடையாளமா? சொல்லுங்க. இப்படி செய்த இந்த செயலுங்கிறது ஆன்டி இன்கம்பன்சி, குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஜெயிக்க வச்சிடும் அப்படின்னு நம்புதா திமுக? மேபி அவங்க அதில் நம்பிக்கை வச்சிருக்கலாம். ஆனால் அதை மட்டும் நம்பி இல்லை அவங்க. நீங்கள் பேப்பருங்களை எடுத்து பாருங்க, டெய்லி ஒரு பக்கம், அரை பக்கம், முக்கால் பக்கம், எல்லா பேப்பர்லையும் ஒரு 1000 கோடி விளம்பரம் பண்ணுறாங்க. சபரீசன் மட்டுமே யூடியூப்பு, நம்ம கூகுள், அப்புறம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் பல லட்சம் கோடி செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு கஜானாலேருந்து வாரி சூறையாடிட்டு இருக்காங்க. இவங்க ஆட்சிக்கே வரப்போகிறது இல்லை, வர்றவன் சாப்பிட்டோன்னு பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அடுத்த ஆட்சிக்கு வர்றவங்க இவ்வளோ ஃபினான்ஷியலாக இப்படி ஒரு ஸ்பெண்ட் த்ரிப்ட் மாதிரி இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. கோடை காலத்துக்கு உதவித்தொகை, ஏன்பா கோடை காலம் இந்த வருஷம்தான் வருதா? இப்போ குளிர்காலத்துக்கு இன்னொருத்தர் அனௌன்ஸ் பண்ணுவாரா? இவர் பெண்களுக்குன்னா அவர் எடப்பாடி ஆண்களுக்குன்றாரு. ஆனால் இந்த நாட்டின் மாநிலத்தின் பொருளாதார நிலை எப்படி இருக்கு? we are the top first country, first state கடன் வாங்கி இருக்கிறதுல. கேட்டால் இல்லை நமக்கு அனுமதிக்கப்பட்டது. நான் என்ன சொல்கிறேன்னா, கடனை குறைக்கணுமா
கூட்டணுமா? வட்டி 60,000 கோடி கட்டிட்டு இருக்கோம்ல வருஷத்துக்கு. மாதம் முள்ளங்கி பத்த மாதிரி 5000 சில்லற கோடி டேக்ஸுக்கு போயிட்டு இருக்குங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரத்தில் இன்னும் அதை வந்து டென்ட் பண்ண போகிறீங்கன்னா 2 வழி தான் எனக்கு புரியுது. ஒன்று, பப்ளிக்கை வந்துட்டு வரி போடுவீங்க, இல்லைன்னா இன்னும் கடன் வாங்குவீங்க. இப்போ இன்னும் கடன் வாங்கினாலும் அதுவும் மக்கள் தலையில் தான் வந்து விடிய போகுது. அதனால் எனக்கு என்னவோ இதெல்லாம் வந்து எலெக்ஷன் ஜிம்மிக்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எப்படி இருக்குங்க? ஏன்னா அதை ஓவர் கம் பண்ணுற வகையில் இது கை கொடுக்குமான்னு பார்க்குறேன். அதாவது நீங்கள் கேட்டதால் நம்ம சுருக்கமாக பேசுவோம். ஒரே ஒரு வரியில் நேற்று அதை க்ளீன் போல்ட் பண்ணார் விஜய் அவருடைய தஞ்சாவூர் ஸ்பீச்சில். யாரோ ஒரு நண்பர் போட்ட ட்வீட்டை சொன்னார், ஸ்டாலின் தொடரட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும்னு சொன்னார். பாருங்கள், 2 நாளைக்கு முன்னால் நம்முடைய நாங்குநேரினாலே இப்போ வந்து இன்ஃபேமஸ் ஃபார் கேஸ்ட் வைலன்ஸ். முன்னால் ஒரு மாணவனை கையை வெட்டினாங்க, மோட்டர் சைக்கிளில் போனான்னு குத்தினாங்க, வீடு பூந்து அடித்தாங்க. இதெல்லாம் அந்த பகுதியில் இருக்குது, திருநெல்வேலி மாவட்டத்தில். அதன் இதில் ஒரு 9 பேர் கொண்ட கும்பல் 2 நாளைக்கு முன்னால் ஒரு காலனி தலித்துகள் வாழும் பகுதியில் போய் சரமாரியாக வெட்டி 2 பேர் இரட்டை கொலைன்னு பேர். இப்போ அதுக்கு ஒரு 5 பேர் வந்து கவலைக்கிடமாக இருக்காங்க. இதுக்கு இன்னும் சரியான தீர்வு ஏன் என்னன்னு தெரியல. இப்போ சமீபத்தில் பார்த்தா மானாமதுரையில் சிவகங்கை மாவட்டத்தில் அதே டைப்பு, அதே மாதிரி தான் 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் போது அடிக்குது, குத்துது, வெட்டுது. இப்போ சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறதும் விஜய் சொல்கிறதும் நியாயமான ஒரு விஷயமா தானே. இப்போ நீங்கள் 8000 கொடுத்துட்டேன், 10,000 கொடுத்துட்டேன், 5000 கொடுத்துட்டேன், அதை வாங்கி வச்சிட்டு இருக்கவன் நிம்மதியாக வாழ முடியல, அவன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எத்தனாயிரம் வச்சு என்னங்க பிரயோஜனம்? ஆட்சியின் லட்சியம் என்பது அடிப்படை வந்து சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர். இதுக்கு யார் பொறுப்பு? முதல்வர் தானே பொறுப்பு. அவர்கிட்ட தானே காவல்துறை இருக்கு. இப்போ ப்ரோஆக்டிவ் ஸ்டெப் எடுக்கணும்ல. இப்போ கள்ளச்சாராயம் ஒரு மாவட்டத்தில் சாவு வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் தூக்குவாங்க, வேறு ஆட்களை போடுவாங்க, அலர்ட் ஆவாங்க இனிமேல் ஒரு முறை. ஆனால் இந்த திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, இந்த கேஸ்ட் வயலன்ஸ் இருக்க இந்த சிவகங்கை, இதெல்லாம் ஏன் வந்து இவங்க இந்த ப்ரோஆக்டிவ் ஸ்டெப் எடுக்கலை? அடுத்தடுத்து 2 நாளில் நடக்குது. டிஜிபி சங்கர் ஜிவால் வந்து ரிட்டையர் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. அவர் என்ன திடீர்னு ஒரு ஃபைன் மார்னிங் ரிட்டையர் ஆகிட்டாரா? 6 மாதத்துக்கு முன்னாலே அவர் பென்ஷன் பேப்பர் ப்ராசஸ் பண்ணோம்ல. அப்போ ஏன் வந்து ஒரு பொறுப்பு டிஜியை வச்சே வண்டியை ஓட்டுறீங்க? உங்களுக்கு ஏதுவான, உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு ஆள் அந்த லிஸ்ட்டில் இல்லை. யூபிஎஸ்சி லிஸ்ட்டு 3 பேர் கொடுத்துருது லிஸ்ட்டில். அந்த 3 பேர் நீங்கள் கொடுத்த லிஸ்ட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க, அவங்களா ஒன்றும் எழுதலை. ஸ்டேட் கவர்மெண்ட் has forwarded 8 names or 9 names. Out of that 3 names were selected and forwarded to you by UPSC. அந்த 3ல் ஒருத்தரை நீங்கள் செலக்ட் பண்ண மாட்டேன்றீங்க. கோர்ட் வரைக்கும் கேஸ் போயிட்டுருக்கு. எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா கோர்ட்டில் போய் விசாரிச்சுக்கலாம். ஆனால் ஹைகோர்ட்டே சொல்லி நீங்கள் போட மாட்டேன்றீங்க. இதெல்லாம் போலீஸ் தானே. இப்போ இந்த போலீஸுக்கு எப்படி இப்படிப்பட்ட இரஸ்பான்சிபிள் ஆட்டிடியூட் வருது? ஆளுங்கட்சியினர் ஆதரவு இல்லாமல், ஆட்சியாளர்கள் துணை இல்லாமல் போலீஸில் இதெல்லாம் பண்ணுவாங்களா? பாருங்கள், திருப்பரங்குன்ற இஷ்யூவில் கலெக்டரும் எஸ்பியை வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இது இந்த அரசாங்கத்துக்கு இழுக்கு இல்லையா? அப்போது லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லை. திருத்தணியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான், ட்ரெயினில் வெட்டுறானுங்க, போதை. வேளச்சேரியில் ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ போதை புழக்கம் அதிகமாக இருக்குது, கள்ளச்சாராய மரணங்கள் நடக்குது, வேங்கை வயலில் மலத்தை கலந்துட்டு ஜாதி கலவரம். இது வரைக்கும் எந்த தீர்வு வந்திருக்கு? இன்ஃபேக்ட் ஆணவ கொலைகள், தலித்துகளுக்கு எதிரான குற்றங்களில் இன்றைக்கி தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்குது. அவமானமாக இல்லையா? பெரியார் மண், சமூக நீதி காவலர்கள் இருக்கிற ஆட்சி பண்ணுற 60 வருஷம் இங்கே இன்னும் கயிறு கட்டிகிட்டு இருக்கான் ஜாதிக்கு ஏற்ற மாதிரி தென் மாவட்டங்களில் ஸ்கூலில். ஆனால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நம்ம சொல்லுவோம், ஏதோ நம்ம தான் வந்த பிறகு தான் படிக்க ஆரம்பித்த மாதிரியும். அதனால் ரொம்ப தவறாக போயிட்டுருக்குங்க. ஸ்டாலின் வந்து தொடர்ந்தார்னா இதெல்லாம் தொடருன்றதை ஜனங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஊழல்,
சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதை கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான குற்றம், இது எல்லாமே தொடரும். அப்போ மக்கள் வந்து இதை எப்படி விரும்புவாங்க? நீங்கள் ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறீங்க, 2000 ரூபாய் நீங்கள் பாக்கெட்டில் வச்சு போகும்போது பைக்கில் வந்து ஒருத்தன் அடித்தான்னா நீங்கள் என்ன, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது? பணம் மட்டுமே போதுமா? நிம்மதி வேணாமா? நிம்மதியாக தூங்க வேணாமா? சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு இம்பார்ட்டண்ட் காம்போனன்ட் ஆஃப் கவர்னன்ஸ். அப்போ கவர்னன்ஸில் இந்த அரசாங்கம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சட்டத்தை மதிக்க மாட்டேங்குது. கோர்ட்டு சொன்னால் கூட அதை மீறுறாங்க. See, you have the right to appeal against the lower court. ஹைகோர்ட்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. எதுவுமே பண்ணாமல் கோர்ட்டு முடிவுகளை நான் அமுல்படுத்த மாட்டேன்னு உட்காந்துட்டு இருந்தா கான்ஸ்டியூஷனே பிரேக் டவுன் ஆகுதுன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அரசியல் சாசன சட்டத்தை படி நீங்கள் செயல்படுத்தலைன்னு சொன்னால் இந்த ஆட்சி இருப்பதற்கே தகுதியற்ற ஆட்சி தானே. அம்பேத்கரை பேசுகிறோம், புகழறோம், ஆனால் அவர் எழுதி வச்ச அந்த அரசியல் சாசனத்தை காலில் போட்டு மிதிச்சிட்டு நம்ம இஷ்டத்துக்கு செய்வோன்னா ஐ திங்க் திஸ் இஸ் வெரி ராங். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது அப்படிங்கிறது. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை கருத்துக்களை பயன்படுத்த ரொம்ப நன்றிங்க சார்.